வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து 2 மாதங்களை கடந்த பிறகுதான் முதலாவதாக அவங்க கூட்டத்துக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகளை உள்ள சேர்க்கல அப்படிங்கறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இவங்களே ஜெல்லாகல, நம்ம எப்படி போலாங்கிற தயக்கமா இல்ல பிஜேபி ஏன் நிறுத்தி வச்சிருக்கு? அது ஏன்னா பல பேர் இருந்தாங்கல்ல கடந்த என்டிஏ கூட்டணி 24ல, அந்த கூட்டணி இப்ப கனியல்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். இல்ல, குறைந்தபட்சம் டாக்டர் கிருஷ்ணசாமி அதை அட்டன் பண்ணியிருக்கலாம், ஏசி சண்முகம் அட்டன் பண்ணியிருக்கலாம். அவங்க ஏன் அட்டன் பண்ணல? அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க, எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண விரும்பலை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு. இதில் பேச இவங்க அதுக்கு முந்தையே ஒட்டின போஸ்டர் எல்லாமே ப்ரோகட்டிவ் போஸ்டர் தாங்க. இதே திராவிடத்தை இழுத்தும் தான் அவங்க போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க மதுரை பூரா. ஸோ எல்லாருக்கும் தெரியும் இது இப்படி தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வீடியோ வடிவத்தில் முடிய போதா இல்லை மேடையில் பேசுகிற பேச்சாளர்கள் வடிவத்தில் விடிய போதான்னு தான் உண்மையிலே தெரியல. அப்போ அதிமுக தெரிந்துதான் இந்த கூட்டத்துக்கு போயிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர்களை அனுப்பி வச்சது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவரே வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரு. அப்போ முருக பக்தர்கள் மாநாடு அதுக்கு போறதுங்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை மேலும் வலிமைப்படுத்தும் அப்படிங்கிற கணக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கூட்டணி வலிமைப்படவில்லைங்கிறது அதோட விளைவா முடிஞ்சு போச்சு. பல நேரங்கள்ல இது லா ஆஃப் அன்சர்டனிட்டிங்க. நம்ம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அரசியல்ல சில நகர்வுகளை எடுப்போம், எதிர்மாறா முடியும். நிறைய இடத்துல நீங்க அது பார்க்கலாம். அப்படியான ஒரு விளைவு தான். இப்ப இதோட எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிதான் நம்ம இப்ப யோசிக்க முடியும். முருகபுத்திர மாநாடு முடிஞ்சிருச்சு. இதற்கு அடுத்தாப்புலயும் இதே இந்து முன்னணி இல்லது அதே மாதிரியான இன்னொரு அமைப்பு அனும பக்தர்கள் மாநாடு கூட்ட போறதா தான் பேச்சு அடிபடுதுங்க. ப்ராபப்ளி கடலூர் இந்த ஏரியாக்கள்ல அது வரும்னு நான் நினைக்கிறேன். வட தமிழ்நாடு சென்ட்ரிக்கா அடுத்த சில மாதங்கள், அதாவது தேர்தலுக்கு முன்னாடி பல முயற்சிகள் செய்யத்தானே செய்வாங்க. பிஜேபி, இந்து முன்னணி இல்ல RSS இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றதை விட இதுல அதிமுக தான் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அடுத்த மாநாட்டுக்கு அதிமுக போகணும். அப்போ போகலைன்னா கூட்டணி சரியா வரலங்கிற விமர்சனம் வந்துடும். போனா அவங்க என்ன பேச போறாங்களோ அப்படிங்கிற திகிலோட தான் மேடையில் உட்கார்ந்துருக்கணும். என்ன வேணாலும் பேசுவாங்க. மீண்டும் ஒரு முறை எலக்டோரல் செட்பேக் வரும். ஏன்னா எலெக்ஷனை ஒட்டி நடக்கிற விஷயமா மாறும். இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம இதை பேசி கொண்டிருந்தாலும் தேர்தலை ஒட்டி வரும்போது பல நிலைமைகள் மாறும் இயல்பாக. எமோட்டிவ் இஷ்யூ வேணும்ல, ஒரு தேர்தலில் எமோஷனல் இஷ்யூ வேணும். எமோஷனல் இஷ்யூ நீங்க 8 மாசம் 6 மாசத்துக்குலாம் கொண்டு போக முடியாது. கரெக்டா தேர்தலுக்கு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த எமோஷனல் இஷ்யூ நடக்கணுங்க. அப்போ பிஜேபி, RSS, சங் பரிவார் அமைப்புகள் 2026 தேர்தலுக்காக செய்கிற முன்னேற்பாடுகள், 2026 தேர்தலுக்கு பிறகும் நமக்கு அந்த ஓட்டு வங்கி உயரணும், நம்ம ஓட்டு வங்கியை பராமரிப்பதற்கு அதுதான் உதவுன்னு அவங்க நினைக்கிறது. 2026 எய்ம் பண்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்ததான் எய்ம் பண்றாங்க அவங்க. அதுக்கு அவங்களுக்கான ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றாங்க. இப்ப எவ்வளவு தூரம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு யோசிச்சு பாருங்க. அது அதிமுகங்கிற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருமாங்க. அதிமுகல இருந்து இப்ப நிறைய லீடர்ஸ், பெரிய ப்ராமினன்ட் லீடர்ஸ் விலகி போனாங்கன்னா அதுவும் பலவீனமா மாறும். திமுக அட்மிட் பண்ணிக்க தயாரா இருக்கும். மதிமுகவுக்கே வார்னிங் கொடுத்தாச்சுங்க. தோழமை கட்சி மதிமுக, அதுக்கே வார்னிங் கொடுத்தாச்சு. அப்போ அதிமுகல இருந்து வர்ற தலைவர்கள் அவங்கள திமுக அட்மிட் பண்ணிக்கிறது, அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. உள்ளூர் தலைவர்கள் மட்டும்தான் அதை எதிர்ப்பாங்க. இப்ப MR விஜயபாஸ்கர் போறாருன்னா கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி வேணா அதை எதிர்ப்பாரு. பட் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதை அட்மிட் பண்ணுவார்ல, அவருக்கு அரசியல் அட்வான்டேஜ் இருக்கு அதுல. அப்ப அதிமுகவை கரைப்பதற்கான ஒரு நிலைமை வருகிறதுன்னு நினைக்கும் போதுதான் எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. ஏன்னா திமுக அதிமுக 2 இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசியல் தான் நான் அதை விரும்புற அரசியல். கண்டிப்பாக சார். இப்ப 2 பக்கமுமே இருக்கக்கூடியவர்கள் தேர்ட் ஆப்ஷனை நோக்கி நகர்வாங்களோ அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா சார். ஏன்னா நீங்க எப்பயுமே சொல்வீங்க 3 அணி அப்படின்னா 3 அணிலையும் கிடைக்காதவங்க 4வது அணியை கட்டாயம் அமைப்பாங்கன்னு
ஒரு விஷயம் சொல்வீங்க. இப்ப 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்பாக விஜயனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது பல முனையில் நயினார் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே போல ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அன்புமணி ஆகியோர் எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். எடப்பாடி, பிரேமலதா ஆகியோர் தவிர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு சார். திரும்பவும் சொல்லல. கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணி தான் பார்க்கணும். திருமாவை பொறுத்த வரைக்கும் இனி அவர் திமுக கூட்டணியில இருந்து திரும்புற வழியெல்லாம் கிடையாதுங்க. திமுக கூட்டணியில் இன்னைக்கு என்னென்ன கட்சிகள் இருக்கோ அது அப்படியே தான் தொடரும். திமுக கூட்டணியோட ப்ராப்ளம் என்னன்னா, புதுசா கட்சிகளை அட்மிட் பண்ணும்போது சீட்டை எப்படி பகிர்ந்து கொடுக்கறதுங்கிறதுல அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதிமுக பிஜேபி கூட்டணி இனிமேல் வந்து அதுல இருந்து அதிமுக விலகி போறதுக்கான வழி இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வரமாட்டாருங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டாரு. அதனாலதான் அவர் வந்து அடுத்த கட்டமா பிறந்தநாள் வாழ்த்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. ஒன்று. இன்னொன்று, பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களை சமீப காலமாக வைத்தது சீமான். இப்ப அவர் டோட்டலா ஏன் சைலண்டா இருக்காரு? ஏன்னா அவரோட ஓட்டு வங்கியை மட்டும் பராமரிச்சா போதுங்கிற அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்ப ஏற்கனவே களத்துல 2 அணி இருக்கு. 3வது அணி சீமான் ஏற்கனவே இருக்கிறாரு, டெஸ்டடு, ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியை கையில வச்சிருக்காரு. 4வது அணி விஜய் வராரு. விஜய் ஆகஸ்ட் மாசம் தஞ்சாவூர்ல இருந்து அவரோட டூர் பயணம் தொடங்க போகுதுன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர்ல இருந்து அது ஒரு விவசாய ஓட்டு வங்கியை நம்ம திரட்ட முடியும்னு அவர் நம்புறாரு. அப்போ டிவிக்கள், சோசியல் மீடியால அதை பத்தி பெரிய டிஸ்கஷன் வரும். விஜய் வந்து சொந்த ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். சொந்த ஓட்டு வங்கின்னா அது எவ்வளவு சதவீதம்னு தெரியாது. ஆனா பிற தலைவர்கள் அல்லது முக்கியமானவர்கள் இல்ல அரசியல் பிரபலங்கள் அங்க போய் சேரும்போது அது வந்து அவருக்கு அட்வான்டேஜா மாறும். அப்போ அந்த அட்வான்டேஜோட நாமும் எதற்கு வந்து கூடுதல் பலம் சேர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதனாலதான் அவரு சைலண்டா இருக்காரு. அதாவது இதற்கு பிறகு கனிந்தாலும் கூட பிஜேபி விட்டு நம்ம வெளியில போறது சாத்தியம் இல்லைங்கிற இடத்துக்கு வந்ததை தான் ஆர்எஸ்எஸ் மேடை வரைக்கும் வேலுமணியை அனுப்பியதை பார்க்க வேண்டுமா சார்? அப்படிதான் பார்க்கணும். விஜய் பொறுத்த வரைக்கும் இனி இந்த அணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் கொள்கை தலைவர்கள் ஒருத்தர்ல தந்தை பெரியார். அவர் எப்படி வருவாரு? இந்த அணிக்கு வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஆனா இந்து முன்னணி காணொலி குறித்து அவர்களையோ அல்லது அதிமுகவையோ கண்டித்து இன்னும் பெரியாருக்காக குரல் வரலங்கிறதையும் நம்ம அடிக்கோட்டிட வேண்டிய பார்க்கணும். ஆனா வந்து அது அதிமுகவோட வேலைன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அதிமுகவோட வேலை இல்லைங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளோட வேலை. அதிமுகவுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஐகானிக் லீடர்ஸ். எல்லாரோட பணியும் தான். விஜய் வந்து இன்னமும் ஏன் வந்து அதுக்குள்ள வரமாட்டேன்றாரு அப்படின்னா, அவருக்கு தமிழ்நாடு கள அரசியல் நேரடியா அவருக்கு தெரியல. அவர் வந்து மற்றவங்க சொல்றாங்களோ அதை நோக்கி போறாரு. அரசியல் எதிரி இல்ல, கொள்கை எதிரி பாஜகவினுடைய மாநாட்டில் பெரியார் உங்கள் கொள்கை தலைவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறாரு நீங்க கேட்கலாம்ல. ஏடிஎம்கே உள்ள கொண்டு வர வேண்டாம். உள்ள கொண்டு வர வேண்டாம். கண்டிப்பா கேட்கணுங்க. விஜய் வந்து தனக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கணும்னு முயற்சி செஞ்சாருன்னா கண்டிப்பா இதுல அவர் குரல் கொடுத்துருக்கணும். அவர் குரல் கொடுக்கலங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானதுதான். ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப அமித்ஷா அவர்கள் அடுத்த மாதம் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு. மாநில பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்ததிலும் கூட பலரும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த ஃபைனல் லிஸ்ட் வரதுல ஒரு குழப்பம் இருந்து டெல்லி வரைக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. இப்ப ஏடிஎம்கே கூட ஜில்லாவதுக்கு முன்னாடியே ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ரைவல்ஸ் செட் பண்ண வேண்டிய விஷயம் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறதா? பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் இதை போக்கஸ் பண்ணுவாங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, பொதுவா பிஜேபியோட அந்த தலைவர்கள் மாறும்போது பொறுப்பாளர்கள் பட்டியல் கொஞ்சம் மாறத்தான் செய்யும். எல்லா தலைவர்களும் அவங்கவுங்களுக்கு இணக்கமானவங்களை தான் வைக்க முடியுங்க. அப்படி இல்லைன்னா எப்படி கட்சியை நடத்த? ஸோ நயினாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லாயலா இருக்கிறவங்களுக்கு அவர் பதவி கொடுப்பாரு. அதுல தவறுன்னு கூட நான் நினைக்கல. ஆனா அதோட எப்போதுமே வந்து அப்படி பட்டியலை தயார் பண்ணிட்டு தேசிய தலைமைக்கு போய் ஒப்புதல் வாங்கி தாங்க வெளியிடுவாங்க. அதுல ஏற்படுற காலதாமதத்துல பெரிய அரசியல் நோக்கம் இருக்கிறதா நான் கருதல. அண்ணாமலை ஆதரவாளர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவார்கள்னு நான் நம்பல. இந்த எமர்ஜென்சி ஏன் கண்டிக்கிறோம்னா அதுல எல்லாம் வந்து பத்திரிகை சுதந்திரமோ, தனிமனித சுதந்திரமோ, அரசியல் சுதந்திரமோ எடுக்கப்படல. நேஷனல் எமர்ஜென்சி. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரிக்கு வந்து ப்ராப்ளம், நாட்டின் பாதுகாப்புக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால 62 எமர்ஜென்சியும் 72 எமர்ஜென்சியும் கருப்பு நாளாக சரித்திரத்துல பதிவு பெறல.
அதுக்கு பிறகு 75 எமர்ஜென்சி, இந்தியா சந்திச்ச 3வது எமர்ஜென்சி. இந்த 3வது எமர்ஜென்சிக்கு நிறைய பொருளாதார நெருக்கடிகள் காரணம். பாகிஸ்தான் போருங்க, அதுக்கு முன்பு, இப்பவும் பாகிஸ்தான் போர், அதுக்கு பிறகு அப்பவும் வந்து ஆயில் நெருக்கடிங்க. நாங்க ₹1.10 பெட்ரோல் போட்டு இருந்தவங்க லிட்டரு. நான் மோட்டார் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ₹1.10, 1.30 ஆச்சு, 1.70 ஆச்சு. 70களில் வந்து டக்குன்னு ₹3 மாத்துறாங்க, லிட்டரு ₹3. அவ்வளவுதான், லிட்டரு ₹3 அப்படின்னு வெறுப்பு வந்துருச்சு. அதுலயே என்னன்னா பெரிய அளவுக்கு எரிபொருள் விலை ஏறும்போது எல்லாமே ஏறிடுது, விலைவாசி பாதிப்பு, பற்றாக்குறை. இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் ஜெயபிரகாஷ் நாராயணனோட பல்வேறு போராட்டங்கள், ரயில்வே ஸ்ட்ரைக்கு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு, அதுதான் பிரதானமா பேசப்படுது. பொருளாதார காரணங்கள் பிரதானமா பேசப்படல. எல்லாத்தையும் சேர்த்து தான் எமர்ஜென்சி. எமர்ஜென்சிக்கு பிறகு 22 மாதங்களுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு, இந்திரா காந்தி அம்மையார் தோல்வி. இதுதான் அந்த வரலாறு. எமர்ஜென்சியில் என்னெல்லாம் நடந்ததோ அது இப்போ 11 வருஷமா நடந்துட்டு இருக்குல்ல இந்தியாவில். எத்தனை பத்திரிகையாளர்கள் சிறையில் இருக்காங்க. இப்போ அதே மாதிரியான பாகிஸ்தான் யுத்தம். ஆனால் நம்ம டிசைடு ஆப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணோமா? இந்திரா காந்தி அம்மையாரோட ஆப்ஜெக்டிவ் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்தல், வங்கதேசம் பிறந்தது. இப்பவும் ஆப்ஜெக்டிவ் பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பித்தல், ஒண்ணுமே நடக்கல. ட்ரம்ப் நான் தான் சீஸ்ஃபயர் கொண்டு வந்தேன்றாரு. இப்போ அவர் தான் இப்பவும் வந்து இஸ்ரேல் போர்லையும் இஸ்ரேல் ஈரான் போர்லையும் நான் தான் அவர் சீஸ்ஃபயர் நாயகனா இருக்காரு. நம்ம ஏன் வந்து அதுக்கு ஒத்துக்கிடணும்? பாகிஸ்தானை நம்ம அடிச்சு நொறுக்கிட்டோம்னா உண்மையான ஆப்ஜெக்டிவ் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம எடுத்திருந்தா போர் வந்து நமக்கு சாதகம்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்பவும் வந்து ஆயில் கிரைசிஸ் வந்துச்சுங்க. அது என்ன ஆகும்னு தெரியல. அடுத்த சில தினங்களுக்கு நம்ம வேர்ல்டு வாட்ச்ல நம்ம இருக்கணும். அப்போ எமர்ஜென்சி காலத்துல என்னெல்லாம் நடந்ததோ அது இப்போ 11 வருஷமா நடக்கு. அப்போ வந்து ஒரு 20-21 மாசமா நடந்ததுதான். இன்னைக்கு கூட ஒரு டிஎம்சி எம்பியோட ட்வீட் அதுல பார்த்தேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி. கரெக்ட். அது இதை திருப்பி நம்ம ஏன் நினைவு கூறுறோம்னா வரலாறு சில பாடங்களை விட்டு செல்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசியல்ல வரலாறு விட்டு சென்ற பாடங்கள் எதெல்லாம்? பெரியார், அண்ணா போற்ற தகுந்த தலைவர்களை எல்லாம் இழித்தும் பழித்தும் பேசுதல். இது வந்து ஒரு பக்கம் ஓட்டை கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த ஒரு பக்கம் எதுவா இருக்கும்னா திமுகவா தானே இருக்கும். அதிமுக கடுமையான எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது திமுகவுக்கு லாபம். அதிமுக இருந்து சில ஐகானிக்கான லீடர்ஸ் இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த தலைவர்களுக்கும் பெரிய அளவுக்கு கருத்து ஒற்றுமை இல்லைங்கிற பேச்சு வெளியில அடிபடுது. உதாரணமா எம்ஆர் விஜயபாஸ்கர், அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில முட்டல் மோதல் இருக்குன்றாங்க. பல தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு வரணும்னா அதிமுக விட்டா திமுகவுக்கு வரணும். அப்ப திமுக எத்தனையோ தலைவர்கள் திமுக இன்னைக்கு இருக்கவங்க அதிமுக இருந்து வந்தவங்க தானேங்க. அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அதுக்கான ஒரு காரணம் தேவை, வலிமையான காரணம் தேவை. அந்த வலிமையான காரணத்தை தெரிந்தோ தெரியாமலோ முருகன் மாநாடு கொடுத்து விட்டது. கண்டிப்பாக சார். அடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, தொடர்ந்து இவங்க மற்ற மாநாடுகள் சிவனுக்கு அடுத்தது ஹனுமாருக்கு இப்படி எல்லாம் கொண்டு வந்தால் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறுகிறது? ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி சைட்லைன் செய்யப்படுவது என்பது தமிழ்நாட்டினுடைய நீண்டகால பயணத்திற்கு சரியானதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய விரிவான உரையாடலுக்கும் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்.